வணக்கம் ஃபெமினைன் 989400 யாரோட நம்பர் ஓப்பனிங். இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஃபெமினைன் எல்லாருமே யூஸ் பண்றோம். யார் யாரெல்லாம் ஃபெமினைன் யூஸ் பண்றீங்களோ தைரியமா கெத்தா ஒரு லைக்கும் கமெண்ட் போடுங்க. போடலனாலும் பரவாயில்ல, நான் கோச்சுக்க மாட்டேன். ஸோ இப்போ என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு லான்ச் பண்றாங்க. இந்த லான்ச்சிங் எதுக்காக அப்படின்றத கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். இது எதுக்காகனா ஒரு பீரியட்ஸ் ஒன் மந்த்துக்கு நம்ம பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இது எப்படி என்னென்ன இருக்கும் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு ஹெவி ஃப்ளோக்கு எக்ஸல், அடுத்த 2 நாளைக்கு நார்மல் ஃப்ளோக்கு எல்லு தானே, அடுத்த 2 நாளைக்கு லைட்டா படும்ல அதுக்காக பேண்டி லைனர். இதுல 2 இதுல 3 இதுவே நீங்க நல்லா 2 நாளைக்கு மேல யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது என்ன மேம் ஒரு நாளைக்கு ஒண்ணு தானே, ஹெவி ஃப்ளோவா இருந்தா 2 எடுமா, ஹெவி ஃப்ளோவா இருந்தா 2 எடுக்கலாம். இல்லைன்னா நாளா ஃபுல் டே சென்னை போயிட்டு வரோம், ஃபுல் டே யூஸ் பண்ணேன். இந்த நாள்லாம் நல்லாவே இருந்து சூப்பராகவே இருக்கும். ரொம்ப 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 எக்ஸலண்ட் மேம் ப்ராடக்ட். லீக்கேஜே வராது, நல்லா ப்ரீத் பண்ணும் இந்த மெட்டீரியல். அடுத்தது மகுர குப்பை மேம். புடவை வாங்க யோசனை பண்றோமா, இல்லை அட்சய நகை வாங்க ஏதாவது ஏறுனுச்சுன்னு ஏதாவது யோசனை பண்ணாங்களா யாராவது? ஃபர்ஸ்ட் அட்சய திதிக்கு எந்த கடையில நான் ரிட்டர்ன் வரேன், எங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன், ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரேன். ஓடே அப்பா ரோடு ஃபுல்லா டிராபிக். என்ன நம்ம ஊர்ல இவ்வளவு டிராபிக், நம்ம ஊர் டிராபிக் கம்மி தானே பார்த்தா கூட்டமா ஒரு நகை கடையில இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம், அட்சய திதி செம்ம சேல். இந்த தடவை எந்த தடவையும் சேல் தான் ஆச்சு. அது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். வாங்கணும் மேம். பிள்ளைங்க வீட்டுல குட்டி பிள்ளைங்க வச்சிருக்கவங்க சேர்க்கட்டும், நல்லது. ஆனா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமே, இது கொடுக்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். பட் இதுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்றது. இப்ப ஒரு பருவநிலை வருது, ஒரு பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு ஆகுறா அப்படின்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வெள்ளப்படுதல்ன்றது ஒண்ணு இயற்கையாவே இருக்கும். அது இயற்கை, எல்லா பெண்களுக்குமே இருக்கும். சில பேருக்கு வராது. அந்த வெள்ளப்படுதலா படுதா பல்லையானே நம்ம கவனிக்கிறோமான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, அந்த மாதிரி பட்டுச்சு அவங்களே வாஷ் பண்ணாங்கன்னா கரெக்டா வாஷ் பண்ண மாட்டாங்க, சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணணும். பண்ணாலும் அந்த மொடமொடப்பு இருக்கும் அந்த பேண்டிஸ். அப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த பேண்டி லைனர் இருக்குல்ல வச்சு சொல்லி கொடுத்துருங்க. பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி இதை வச்சு சொல்லி கொடுத்துருங்க, வெள்ளப்படுதல் இருந்துச்சுன்னா. அப்ப இது பழகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹெவி ஃப்ளோ எனக்கு மெனோபாஸ் டைம் மேம் இல்ல, எனக்கு நார்மலாவே 2 நாளைக்கு இப்படிதான் போகும்னா ஃபர்ஸ்ட் இது வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த டியூட்டில எல்லாம் இருப்பாங்கல்ல, ஏதாவது நம்ம பேண்ட் எல்லாம் போட்டிருப்போம், எல்லாரும் நிறைய பெண்கள் நிறைய டியூட்டில ஒர்க் பண்றாங்க பேண்ட் போட்டு. அவங்களுக்கு ஃபுல் டே வைக்கிறதுக்கு நீங்க கவலையே படாதே. இதுல ஆனியன் ஸ்ட்ரிப் இருக்கு. ஃபுல் டே வைக்கிறதுனால இது நமக்கு கெடுதலான்னு கூட யோசனை பண்ணாதீங்க. உங்களுக்கு மாத்துறதுக்கு இடம் இல்லைன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். லீக் ப்ரூஃப், லீக்கேஜே இருக்காது மேம். ஆனா ஒட்டுற விதம் கரெக்டா இருக்கும். நீங்க ஒட்டும் பொழுது அதுல கரெக்டா ஒட்டிடணும் மேம். மேல் சைடு தான் மேல வரும், இந்த சின்ன பாகம் தான் மேல வரணும். கீழ் சைடு இது கீழே வரணும். இதை மட்டும் திருப்பி ஒட்டினீங்கன்னா மாறும், இந்த இடமே மாறும் நமக்கு. அதனால கரெக்டா பார்த்து ஒட்டிக்கோங்க. நீங்க பிராக்டிஸ்ல ஒட்டும் போது கரெக்டா ஒட்டிக்கணும், அதுதான் மெயினான விஷயம். இதெல்லாம் என்ன மேம் நம்ம பேசலாமா? தப்பே கிடையாது, பேசலாம். இது பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் தானே இதெல்லாமே. இதனால நல்ல விஷயங்கள் தானே. கருப்பையவே காப்பாத்துறோம்ல. நல்ல ஒரு ஆனியன் ஸ்ட்ரிப் இருக்கு நிறைய. அதாவது நம்ம அந்த பிசிஓடி சின்ன வயசுல இருந்தே இப்பெல்லாம் பிசிஓடி. ஏன்னா நம்ம ஃபுட்டா அப்படின்னு கேட்டா ஆராய வேண்டாம், நம்ம லைஃப் ஸ்டைலா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க எப்படி வேணா இருங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இது பண்ணாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனா இதெல்லாம் முன்கூட்டி வராம தடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். அது விருப்பப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அவேர்னஸ். நான் எப்பவுமே சொல்றேன், எந்த ஒரு விமர்சனத்துக்குமே நம்ம பதில் சொல்றோம்னா அது நமக்குரிய விமர்சனம் ஆயிடும். அது பதிலே கொடுக்காது, அது படுத்து போயிட்டே இருக்கணும். அதனாலதான் அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அது எடுத்துக்கிறதும் அவரவர்களின் விருப்பம் தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா இது பெண்களுக்குரிய பொக்கிஷம் அப்படின்றது இதுதான். இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைல்ல நமக்கு ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிடாம இருக்குமா, இல்ல நம்ம ஏதாவது பண்ணாம இருக்குமா, இல்ல 100 ரூபாய்க்கு ஒரு அரை கிலோ கறி வாங்காம இருக்குமா? என்ன கேக்குமா, அரை கிலோ கறி 100 ரூபான்றியான்னு? நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். இது அன்வான்ட் வந்தாங்க, நீயும் ஒரு அம்மா வயிற்றுல இருந்து வந்தவன் தான். அதனால தயவு செஞ்சு நல்ல விதமா கிளம்பிடு. நேற்று எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஒரு இதுல இருந்து, அன்வான்டடுக்கு எப்படிங்க நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னு. அன்வான்ட் நான் திரும்பி சொல்றேன், அன்வான்ட் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அன்வான்ட் இருக்கிறதுனாலதான் நான் டெய்லி நான் ஜாலியா என்ஜாய் பண்ணி அன்வான்ட் பதில் சொல்றேன். என்னுடைய நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுக்குள்ள நிறைய பாரங்களும் வலிகளும் சுமைகளும்
கேவலங்களும் அனுபவித்த பெண் இங்க நிக்கும் பொழுது அன்வான்ட் என்ன பண்ணாலும் அந்த வழிதான் பெரிய வழியா இருக்கும்னா இதெல்லாம் எங்களுக்கு வழியே கிடையாது. ஆனா என்ன எனக்கு சிரிப்பா வருதுன்னா, இன்னுமே நீ உருப்படாம ஜோக்கரா அலையிறியே அப்படின்னு தான் எனக்கு சிரிப்பா வருது. இதுதான் உண்மை. வெளியே போயிடு, தயவு செஞ்சு போயிடு. உங்க அம்மாட்ட கையில வாங்கி கொடுப்பாங்க சட்டி, போ. சந்தோஷம் மேம். இல்ல இது வரது ரொம்ப பெருமையா இருக்குல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பெருமை. சோ இதெல்லாம் டபுள் எக்ஸல் சைஸ், எக்ஸல் சைஸ், எல் சைஸ். இது பேண்டி லைனர். நான் திரும்பி சொல்றேன், இது அம்மாவா இருந்தாலும் தங்கையா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் நம்ம பொண்ணா இருந்தாலும் இது வைக்கிறது தான். இது வைக்கிறதுனால பெனிஃபிட். நான் ஏன் இவ்வளவு உயிரை கொடுத்து இதை பேசுறேன்னா, நல்லதுடா, நல்லது. இது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, அவ்வளவு நல்லது. ஃபுல் அழுக்கையும் எடுத்துரும்டா. அடுத்தது இன்னொன்னு, அந்த ரத்த நாளல், அந்த கட்டி கொழுப்பு அதெல்லாமே எடுக்குதுப்பா. கட்டி கட்டியே வெளியே தள்ளி விட்டுருது. அவ்வளவு எக்ஸலன்ட் ப்ரீத் பண்ணுது. ஒரு இதை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் அழகா பண்ணிருப்பாங்க கோமதி மேம். அதை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிக்கலாம். போய் அவங்கள பாத்துக்கோங்க, அப்ப தெரியும் என்ன ஸ்பெஷல்ன்றது. நம்ம பூங்கொடி தானே. பூங்கொடி வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரவங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். அதெல்லாம் வறுத்து மேம், ஒரு விஷயம், அது வறுத்தே கிடையாது மேம். அதுக்கு வறுத்து கொடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வஸ்ட், இதை ட்ரை பண்ணுங்க. இது வந்து பெண்கள் வந்து எல்லாருனாலையும் வாங்கும். 200 ரூபாய்க்கு வாங்கலாம்டா, தப்பு இல்லை. அதுவுமே வேண்டாம், நாங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு மாசம் 100 ரூபாய்க்கு யூஸ் பண்ணுங்க. 100 ரூபாய் தான். அதுலயுமே எக்ஸஸா தான் வச்சிருக்காங்க இல்ல. பேண்டி லைனர் 2, எல் சைஸ் 3, எக்ஸ்எல் 2. நான் அதான் சொன்னேன், 1 பேண்டி லைனர்ல 1. அந்த லாஸ்ட் 5th டே அந்த பேண்டி லைனர் வச்சுக்கலாம். சப்போஸ் வருதோ வரலையோ, அந்த பேண்டி லைனரை எப்பவுமே வச்சுக்கோங்க. டக்குன்னு எனக்கு இருமல் வரும், தும்மல் வரும், சடார்னு எனக்கு யூரின் பாஸ் பண்ணிடுவேன், இல்லைன்னா எனக்கு டக்குன்னு வந்து பீரியட்ஸ் டைம் தெரியாம வந்துடும், நான் டிராவலிங்ல இருக்க போனா பேண்டி லைன் 30 இருக்கு. அதுலயுமே ஆனியன் ஸ்ட்ரிப்போட இருக்கனால நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது உங்களுக்கு. இந்த டீடைல்ஸ் நீங்க நல்லாவே அவங்க 5 டெக்னாலஜி படி பண்ணியிருக்காங்க. எனக்கு மேக்னெட்டிக் டெக்னாலஜில ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சோ மச். பூங்கொடிக்கு நன்றி. இந்த வாரம் வாங்கக்கூடியவர்கள் பேரெல்லாம் எழுதி போட்டு அடுத்த வாரம் பூங்கொடி வரும்பொழுது அவங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. போன மந்த் வாங்கினவங்க பேர் எழுதியிருக்காங்க பூங்கொடி மேம். பேர் எழுதி எல்லாருக்குமே குலுக்கல் முறையில. நான் கட்டியிருக்க சாரி நல்லா இருக்கு. ஆமா மேம், நமக்கு சாரி வெளியே கட்டு நான் போட்டேன் தங்கம், போட்டேன். 48 பேர் டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டு பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க பூங்கொடி இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோன்னா நானும் அதே ஹலோ தான் தங்க சொல்றேன். இப்ப வந்து 48 பேர் இருக்காங்க உள்ள. 48 பேர்ல ஃபர்ஸ்ட் 15 பேர் என்னமா எத்தனை பேர்? ஏப்ரல் மந்த் மட்டும் பண்ணவங்களோட பேர். இப்ப நம்ம மே மந்த் ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். யார சொல்லு, ஒன்று சொல்லு பாப்போம். 3 வருது. சித்ரா ரமேஷ் மேம் ரெகுலரா யூடியூப்ல வருவாங்க. சித்ரா ரமேஷ் மேம் உங்களோடது தான் மேம் 3A. நான் வந்து 40. காயத்ரி மேம் திருப்பூர் நம்பர் 2, 2வது. அடுத்தது எத்தனை பிரைஸ் நீ சொல்லு. கெரோலின் மேம் செங்கல்பட்டு. ஓகே, 3 பேருக்கு பரிசு. என்ன கொடுப்பீங்க? ஜூட் பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, உங்க ப்ராடக்ட் இந்த 100 ரூபாய்க்கு கொடுங்க. கம்முன்னு அதே கொடுத்துருங்க. இது கொடுங்க. இதை நம்மளுக்கு கிஃப்ட் இல்லாம என்னடா, இதை யூஸ் பண்ணிட்டோம். இது கொடுக்க சொல்றேன் மேம். இனிமே அவங்களோட தானே, அவங்க கிஃப்டே உங்களுக்கு வரும். இந்த 100 ரூபா ப்ராடக்டே 100 ரூபாய்க்கு கொடுடா, தப்பே இல்லை. இதே இனிமே கிஃப்ட் கொடுத்துருங்க. பெஸ்ட், வேலையே முடிஞ்சிச்சுல. ஹாய் மம்மாய், தேங்க்யூ தங்கம். ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்ல இருங்க. ஸோ சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்பெஷல் லைவ் இது. இது ஃபெமினைன் பூங்கொடியோட நம்பர் தான் 9894006417ன்றது பூங்கொடி நம்பர். மேலே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நான் திரும்பி சொல்றேன், நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவையும் எடுக்கிறது தான் நம்மளோட ஆனியான் ஸ்ட்ரிப்பு. அதே மாதிரி டே பை டே, இந்த வாரம் வலிக்குது, இந்த மாசம் வலிக்குதுன்னா அடுத்த மாசம் உங்களோட பெயினை குறைக்கும், வலியை குறைக்கும். ஸோ சில பேருக்கு ஒரு டெலிவரி பெயின் வர அளவுக்கு வலிக்கும் 2 நாளைக்கு. அதெல்லாம் இது குறைக்க ஆரம்பிச்சிடும். உள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தோட அந்த சும்மா சொல்லுவாங்களே சின்ன சின்ன நீர் கட்டி, அதெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும்.
எதுக்கும் நிறைய இருந்தா நீங்க எல்லாமே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஓகேவா? நன்றி. கீப் சப்போர்ட் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட். இந்த மாதத்தோட பேர் எழுதி வச்சு உங்களுக்கு குலுக்கல் முறையில அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லிருப்பாங்க யாருன்னு. நல்ல கிஃப்டாவே இதுக்கு மேல கிஃப்டே கிடையாது. இதுதான் மேம் நம்ம பொக்கிஷம்.